பாரு வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் போது அந்த எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிரட்டும். எப்போ கேரக்டரா இருக்காங்க, எப்போ வேலை வாங்குறது பிக் பாஸோட வேலையா? பதில் எனக்கு மட்டும் இல்ல. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்ங்க, கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணுங்க. நீங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். நான் அதுக்காக தான் கேட்கறேன், கண்டிப்பா பண்ணுங்க. லைக் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எஃப்ஜேவை இந்த வாட்டி பொளக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்ச கதையா இருந்தது. ஸோ இந்த ப்ரோமோவும் அதை தான் நிரூபிக்குது. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோல வந்து ரொம்ப ஃபயரான கேள்வியை வைப்பாங்க. ஆனால் இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோலியா சாதாரண கேள்வியாக தான் இருக்கு. அதாவது எஃப்ஜே கிட்ட வந்து தடவி கொடுக்குற மாதிரி தான் விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு. ப்ரோமோலியே இப்படி தான் கேள்வி கேட்கிறாருன்னா ஆக்சுவல் எபிசோட்ல என்ன பெருசாக கோவப்பட்டுற போறாரு? ஏன்னா கோவப்படுற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டிருந்தாருன்னா ப்ரோமோல அதை வச்சிருப்பாங்க. எனக்கு ப்ரோமோ சாதாரணமாக இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் டவுட் வருதுங்க. விஜய் சேதுபதி எஃப்ஜேவை அந்த அளவுக்கு கேட்கலையோன்ற மாதிரி தோணுது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஜேவும் விஜய் சேதுபதி பையன் சூர்யா சேதுபதியும் வந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால விஜய் சேதுபதி எஃப்ஜேவை விட்டுக்கிட்டே இருக்காருன்ற மாதிரியும் சொல்றாங்க. பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி நிறைய இடத்துல ஆனஸ்டா தான் நடந்துக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையா சொல்றேன். அதுல வந்து நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அப்படிலாம் இல்லப்பா, விஜய் சேதுபதி எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றாருன்ட்டு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அவர் நேர்மையா பண்ற மாதிரி தான் தெரியுது. பட் இன்னைக்கு வந்து பெருசா ரோஸ்ட் இல்ல போலங்க. நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன்னா, இவனை போட்டு பொலன்னு பொழப்பாங்கன்னு நினைச்சேன். ப்ரோமோல பயங்கர கோவமா பேசுவார்னு நினைச்சேன். ஆனா அந்த அளவுக்கு கோவமா பேசல. சரி, என்ன நடந்தது? முதல்ல இந்த ப்ரோமோல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அது என்னன்னா, பாரு கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. பாரு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்குறாங்க, முடியலன்னு கேட்குறாங்க. எதுக்காக அந்த ஹெல்ப்பை பற்றி நீங்கள் எதுவுமே பண்ணல? ஒரு தலையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஹெல்ப்புக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. பார்வதியும் பேச வைக்கிறாரு போல. பார்வதி அவங்க பக்கத்தில் இருக்க நியாயத்தை சொல்கிறாங்க. ஆமாம் சார், ஃபுல்லாக நானே சமைக்கிற மாதிரி இருந்தது, இவருக்கும் கை அடிபட்டுருச்சு, ஸோ எல்லாத்தையும் நானே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ப்ரோமோல எல்லாத்தையும் காட்டல, கண்டிப்பாக அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ விஜய் சேதுபதி இவர்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்குறாரு. உண்மையில அந்த சம்பவம் நடக்கும்போது எஃப்ஜே என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கொஞ்சம் ரீகால் பண்ணி யோசிங்களேன். அதாவது நைட்டு பாத்திரத்துல இருந்து எல்லாத்தையும் கழுவி வைக்கணும்ன்ற நிலைமை இருக்கும்போது எஃப்ஜேவாலையும் பண்ண முடியாது. வேற யாரையாவது எனக்கு குடுன்ற மாதிரி கேட்டாங்க. அதாவது அவங்க எனக்கு ஹெல்ப்லாம் கூட பண்ண தேவையில்லை, சொன்னா மட்டும் போதுன்ற மாதிரிலாம் விஜய் பார்வதி சொன்னாங்க. அப்போ கூட இவன் என்ன பண்ணானா, நீங்க தான் பண்ணணும், அப்படி இல்லையா அமித்து பண்ணட்டும், பசங்களை வச்சு அமித்து பண்ணட்டும்ன்ற மாதிரி கொண்டு போனான். அதாவது விஜய் பார்வதி ஒரு 3 நாள் 4 நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேற ஒரு பக்கம் திருப்பி விட்டணும்ன்ற மாதிரி தான் இவன் பண்ணான். ஒரு தலையை இவன் என்ன பண்ணிருக்கணும்? அவங்க கஷ்டம்னு சொல்றாங்க, நான் வீட்டு தலை சொல்றேன், அவங்க தனியா பண்ண முடியாது, வேற யாரையாவது வேற 2-3 பேர் ஹெல்ப் பண்ணுங்க, இன்னைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. இவன் இன்னைக்கு தலையா செயல்படல, இவன் விஜய் பார்வதியை கஷ்டப்படுத்தணும் தான் பண்ணான். இந்த இடத்துல அவன் பதிலே சொல்ல முடியாது. இந்த கேள்விக்கு அவன் பதில் சொன்ன மாதிரி நமக்கு காட்டல. ஆனா ஃபுல் இதுலயும் மலுப்பலா தான் பதில் சொல்லியிருப்பான். சரி, அடுத்த விஷயத்துக்கு வரலாம். தர்மலிங்கம் வசந்தி சம்பந்தப்பட்டு ஒரு லெட்டர் வந்தது பாத்தீங்களா? அந்த லெட்டர் ரிலேட்டடா ஒரு இஷ்யூ போச்சு. அந்த இஷ்யூலயாவது நீங்க உள்ள வந்து பேசியிருக்கலாம்ல, அதாவது ஒரு தலையா வந்து அதுல நீங்க ஏதாவது பேசியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, பார்வதி எப்ப கேரக்டரா இருக்காங்க, எப்ப நார்மலா இருக்காங்க, எனக்கு அது புரிய மாட்டேங்குது சார், எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு சார். அதே மாதிரி நான் ஒரு தலையா இந்த விஷயத்துல நுழையலாமா வேணாமான்ற குழப்பமும் எனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்றான். அது கூட ஓகே தாங்க, ஏன்னா வந்து இது எல்லாருக்குமே அந்த குழப்பம் வரும். என்னன்னா வந்து இப்ப நம்ம போலாமா வேணாமான்ட்டு. ஆனா என்னன்னா, அவங்க 2 பேரை விட்டுறணும். நீ அந்த இடத்துல அதை பண்ண மாட்டேற. விஜய் பார்வதிக்கு எதிரா என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருக்க. தர்மலிங்கத்துக்கும் விஜய் பார்வதிக்கும் வேற யாருக்கும் பிரச்சனைனா அவங்க 3 பேரை அட்ரஸ் பண்ண வைக்கணும். ஆனா அந்த இடத்துல இவன் என்ன பண்ணுவானா, விஜய் பார்வதிக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுப்பான். விஜய் பார்வதிக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். நீங்களே யோசிச்சு பாருங்க. அவன் அப்படிதான் சீனை கிரியேட் பண்ணுவா. இப்பயாவது அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே தர்மலிங்கம் சார் கிட்ட இவன் சொல்றான், டே நாய, நீ 2 பேருக்கும் தானே பேசணும், நீ தலைனா 2 பேரையும் நிக்க வச்சுல பேசணும். தர்மலிங்கம் ஸ்டாண்ட் எடுத்துடுறாங்க. எப்பவுமே ஒரு தலை எப்படி ஸ்டாண்ட் எடுப்பாங்க? இவன் அதாவது என்ன இஷ்யூ வந்தாலும் சரி, இவன் விஜய் பார்வதிக்கு எதிரான ஸ்டாண்ட் தான் எடுப்பான். இதுக்குமே இவன் கிட்ட ப்ராப்பரா பதில் இல்லைங்க. இவனால நிச்சயமா பதிலே சொல்ல முடியாது. மலுப்புற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றான். அது என்னன்னா, தலையா எந்த இஷ்யூல நுழையிறது, எந்த இஷ்யூல நுழையக்கூடாதுன்றது எனக்கு புரியல சார், கொஞ்சம் குழப்பமா இருந்தது, அதனால தான் இப்படி பண்ணி மாதிரிலாம் சொல்றான். ஆனா விஜய் சேதுபதி இதை ஏத்துக்க மாட்டாரு. நீங்க வந்து இப்ப கூட பூசி மொழிகித்தான் இருக்கீங்க, கரெக்டா நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்ற காரணத்தை நாங்க ஏத்துப்போம் மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா ஏத்துக்கிற மாதிரியே இல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி மக்களை திரும்பி பாக்குறாரு. மக்களுமே ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் வந்து ஆமா சார், நான் பண்ணது தப்பு தான், நான் ஒரு தலையா விஜய் பார்வதியை கார்னர்லாம் பண்ணிருக்க கூடாது, பொதுவாக தான் என்னோட வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சரணடைஞ்சா மட்டும்தான் விஜய் சேதுபதி விடுவாரு. அப்படி இல்லைன்னா வளைச்சி இந்த விஷயத்தை கேட்க தான் செய்வாரு. எனக்கு என்னன்னா, விஜய் சேதுபதி இன்னும் கொஞ்சம் ஆர்ஷாவே கேள்வி கேட்டுக்கலாம்னு தோணுதுங்க. ஆர்ஷ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது ரொம்ப சாதாரணமா அந்த கேள்வியை கேட்கறாரு. இவன் கிட்டலாம் கொஞ்சம் ஆர்ஷான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அடுத்த வாரமாவது இவன் கொஞ்சம்
அடங்குவான். கொஞ்சம் ஓவரா தான் இவன் துள்ளிட்டு இருக்கான். இவனை அடக்கி வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். விஜய் சேதுபதி ஃபுல் எபிசோட்லயாவது ஏதாவது கொஞ்சம் நல்லா கேள்வி கேட்கிறாரா, ரோஸ்ட் பண்ற மாதிரி பண்றாரான்றதை பார்க்கணும். அவர் கோவமா கூட பேச தேவையில்லை, கிண்டல் பண்ற மாதிரி நிறைய இவனை காலி பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கும். நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போங்க.